போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 பார்த்துட்டோம். ஸோ அதாவது யூனிட் 8 அண்ட் 9 பாலிட்டியில் எப்படி கேட்பாங்க, அப்புறம் எப்படி படிக்கலாம், ஸோ என்னென்னலாம் பண்ணோம்னா நம்ம இந்த குரூப் 4ல் 50 டேஸில் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போது எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான். நான் ஏற்கனவே சொன்னதான் 6லேருந்து 10 கவர் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா கம்மியாக தான் இருக்கும் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிலாம். ஆனால் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி பொறுத்த மட்டும் சிலபஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸு இதில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு அது இதுன்னு போட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ப்ராப்பராக பிளான் பண்ணி அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது எக்கனாமிக்ஸில் நமக்கு ஒரு 10+ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்தனோம்னா கண்டிப்பாக 12 13 வரைக்கும் கூட போகும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்னென்னலாம் எதில் கேள்வி வரும் பாருங்கள். 5 இயர் பிளான், கண்டிப்பாக 5 இயர் பிளான்லேருந்து ஒரு கேள்வி வரும். அடுத்தது நித்தி ஆயோக், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அப்புறம் பிஎம் ஸ்கீம்ஸு. ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸு நம்ம புக்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டில் பார்த்துக்கிட்டாலும் சரி, நம்ம நரேந்திர மோடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2014 நமக்கு பிஎம்மாக இருக்காங்க. ஸோ அதிலேருந்து கூட ஸ்கீம்ஸ் வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2 கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பேங்கிங். ஓகேங்களா? ஆர்பிஐ, அடுத்தது இந்த பண பரிமாற்றம், அதில் அந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ பணவீக்கம், பணவாட்டம், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், ஓகேங்களா? இந்த சார்க் அமைப்புகள், அப்புறம் G20 இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா? அப்புறம் இந்தியா எதெல்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வரும். அதனுடைய தலைவர் யார், அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது டேக்ஸ், வரி, டைரக்டு, இன்டைரக்டு, ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. எந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, நாம் எப்போந்து பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2011 சென்சஸ், கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ப்ராப்ளம்ஸ். சோசியல் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிட் வந்த உடனே பொருளாதாரம் எல்லா நாடுகளுக்கும் அடி வாங்குச்சா, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இதெல்லாம் அடி வாங்குச்சா, அப்புறம் பொருளினுடைய உற்பத்தி, அப்புறம் வந்து அந்த பொருளினுடைய ஏற்றுமதி, அந்த உற்பத்தியான பொருளுக்கு நிறைய அந்த ஸ்கேர்சிட்டி கிடைச்சது, அதாவது கிடைக்காம போனது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சோசியல் ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக்கல் ஓரியன்ட் சோசியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில், அதாவது நியூஸ் பேப்பர்ஸில் வரதை வச்சு மட்டும் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொசிஷன்ஸ். இந்தியா வந்து உலக நாடுகளோட ஒப்பிட்டு எந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து வறுமையில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு கேட்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்திய மாநிலங்களில் எத்தனாவது இடம்னு கேட்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் வந்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, அந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு. ஏன்னா இப்போ இந்த 2024 வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம செலக்ட் பண்ணி அழகாக சிலபஸில் இருக்கிறத மட்டும் தேடி நம்ம படித்தோம்னா, புக் பேக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் படித்தோம்னாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு என்ன ஆயிரும், ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் பிளானிங் மெத்தடு. இப்போ பார்த்துக்கோங்க, எக்கனாமிக்ஸில் எப்படி படித்தா நம்ம ஈஸியாக இது பண்ணலான்ட்டு. இதோட நமக்கு நியூஸ் பேப்பரில் வர கரண்ட் அஃபேர்ஸை நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதை பற்றி நான் வர வீடியோஸ்லலாம் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழ் 3 வேளை சாப்பாடு மாதிரி தமிழ் மொழி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ். ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சிங்கனாவே ரொம்ப ஈஸியாக நமக்கு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேயா? ரைட்டு. தொடர்ந்து நான் வந்து மேக்ஸில் தினசரி ஒரு டாபிக், வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்லேருந்து ஒரு சம்மை வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் போடுறேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் நம்பர் வந்து 6380330584 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.